ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து போட்டிருந்தேன். கிபி 1949க்கு முன்னாடி போட்ட மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நடுவில் வந்துட்டு வேறு எதுவும் இல்லை, சும்மாவே வந்துட்டு இஷ்டத்துக்கு நம்ம கண்டு கொடுத்தா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா ஒரு சம்பவம் நினச்சி அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு விஜய் பார்வதி மேடையில் வச்சு பேசின விஷயங்கள். பட் ஆனால் விஜய் பார்வதி வந்துட்டு நம்மளுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்தையுமே போல்டாக ஃபேஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு பர்சன். அதை வந்து இன்றைக்கி நான் அவங்கள ஸ்டோரிக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியா போய் பார்த்தா, ஆக்சுவலாக இது வந்துட்டு எப்பயுமே விஜய் பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே எப்பயுமே அது வந்துட்டு அவங்க பிக் பாஸில் இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு அவங்கள வந்து ஆதரவு கொடுக்குற விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? அது எல்லாருக்குமே நடக்கிறது தானே. அப்போ தான் நம்ம ஃபேமஸ் ஆகிடுவோம். ஒரே அப்படியே புகழ்ச்சியாகவே இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள யாரெல்லாம் திட்டினாங்களோ அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போட்டு நாங்கள் அப்படித்தான் நாங்கள் அப்படித்தான் அப்படின்றத போட்டு அதுலேயும் விஜய் சேதுபதி அவர்கள் பேசின விஷயத்தையும் போட்டு கீழே நாங்கள் அப்படித்தான் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு க்யூட்டான ஒரு விஷயம், அவங்க சூப்பர் பேராசிரியர், அவங்க ஒரு லேடி, அவங்க சூப்பராக பேசுவாங்க, அவங்க பேர் தெரியல, ரொம்ப அழகாக பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சு அவங்க போட்டிருந்தாங்க. என்னென்னா, நம்ம வந்துட்டு நம்மளை வந்து ஒரு சில பேர் வந்து திட்டுவாங்க, அது வந்து அவங்க திட்டுறது அவங்க வேலை, நம்ம கண்டுக்காமல் போகிறது நம்ம வேலை, நம்ம அப்போ தான் வந்து முன்னேற முடியும். ஸோ இந்த மாதிரி திட்டினாலும் பதிலுக்கு வந்து நம்மளை ஒருத்தங்க திட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளை அசிங்கமாக திட்டுறதை விட, எந்த வாய் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துச்சோ, எந்த வாய் நம்மளை கேவலமாக பேசிச்சோ, எந்த வாய் தவறான வார்த்தைகள் தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணிச்சோ அந்த வாயால் பாராட்ட வாங்கி நிற்கணும். அதை வந்துட்டு நம்ம செய்யணுன்ற மாதிரி அந்த ஒரு பேசின விஷயத்தை வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு போட்டு விட்டுருவாங்க. பட் பேசினவங்க வாயாலே நம்ம பாராட்ட வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு அந்த வெப்சீரிஸில் ரீல்ஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. அதை வந்துட்டு நம்ம விஜய் பார்வதியை பற்றி நல்ல விதமாக விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஸ்டேஜில் பேசும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இதான விஷயம் இல்லை, எவ்வளோ சூப்பரான ஒரு தருணம் வந்துச்சு. நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நம்ம பார்வதி இதுதான், அந்த போல்டாக வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆமாம் தப்பு பண்ணிட்டோமா, ஆமாம் தப்பு பண்ணேன், மறைக்கிற இந்த விஷயம்லாம் இல்லை. அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, இந்த ஃபஸ்ட்டு வீடியோவிலே போட்டிருந்தீங்க ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ரைட். ஸோ ஐபிஎல் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, செம்ம மாதம் இருக்க போகுது. சிஎஸ்கேவோட மேட்ச் வேறு போல் இருக்குது. ரைட், அதில் ரிவ்யூ பண்ணலாம். யாரெல்லாம் ஐபிஎல்லில் விருப்பமாக இருக்கீங்களோ உள்ளே வாங்க, பேசுவோம். உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.